எஸ்டர்டே நம்ம யூசர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ எல்லா பிளேயருமே வந்து ட்ராப் பண்ணி காட்டுறீங்க. எந்த பிளேயரை தான் ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய அந்த 6 பிளேயரை வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் லோ பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு 6 பிளேயரை வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன். 12 பிளேயரை பற்றி தான் நான் திரும்பி ரிப்பீட்டடாக பேசுவேன். ஏன்னா இந்த 12 பிளேயர் தான் வந்து மேட்ச்சை மாற்றுவாங்க. இந்த 12 பிளேயருக்கு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே 50-50 ஆப்ஷன் தான். ஸோ அதனால் இந்த 12 பிளேயரில் முக்கியமான பிளேயரை நீங்கள் எடுத்துட்டாவே மோஸ்ட்லி உங்கள் ட்ரீம் டீமில் வந்து 8லேருந்து 9 பிளேயர் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிளேயர்லேயே நீங்கள் ஒரு 3 பேர் இல்லைனா 2 பேர் வைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதானே தவிர மற்றபடி 12 பிளேயரை பற்றி மட்டும் தான் பேசுவேன். இந்த பிளேயரில் நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும், மோஸ்ட்லி 8லேருந்து 9 டிடி வந்துடும் இதிலே. எஸ்டர்டே மேட்ச்சில் பேட்டர்ன் 4 பாருங்கள், கரெக்டாக கிளிக் ஆகிருக்கு 6 பேரில். அதே போல் கேப்டன் வைஸ் கேப்டன் 2மே கிளிக் ஆகிருக்கு. அதுக்காக தான் நான் மோஸ்ட்லி அந்த ஐ பிக்கில் வரக்கூடிய 6 பேரை திரும்ப திரும்ப நான் இதிலே கேப்டன் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு மேட்ச் பாஸ் ஆகலனா அடுத்த மேட்ச் வந்து கட்டாயம் வந்து கேப்டன் பாஸ் ஆயிரும். அதுக்காக தான் சொல்கிறது. சரி வாங்க இந்த மேட்ச்சுக்கான ப்ரிடிக்ஷனை பார்க்கலாம். ஐபிஎல் 35வது மேட்ச்சு டெல்லிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையே நடைபெறும் இந்த போட்டி இரவு 7:30க்கு அருண்ஜேட்லி ஸ்டேடியம், டெல்லியுடைய ஹோம் கிரவுண்டு. இந்த கிரவுண்டு பிச்சு பேட்டிங் பிச்சு, ஆவரேஜ் ஸ்கோர் 170 பதிவாயிருக்கு. இந்த மேட்ச்சுக்கு பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யார், அதே மாதிரி இந்த மேட்ச்சில் ஸ்பெஷல் டேவாக இருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸ் யார், பிளேயர் பேட்டலு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ப்ரோ இப்போது மற்ற சேனல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 75% இல்லைனா 70% மேலே இருக்கிற பிளேயர்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க. இப்போ 8 பிளேயர் இருந்தால் அதில் ஒரு 5 பிளேயர் பிக் பண்ண சொல்லுவாங்க. இல்லை 4 பிளேயர் இருந்தால் 2 இல்லைனா 3 பிளேயர் பிக் பண்ண சொல்லுவாங்க. இல்லைனா 7 பிளேயர் இருந்தாலும் அதே போல் 4 பிளேயர் பிக் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தலைவலியாக இருக்கும். அது எந்த பிளேயர் எடுக்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு 3 பிளேயர் தான் இருப்பாங்க ஐபிக்கில். அன்றைக்கி 3 பிளேயருமே வந்து டிக் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 100ல் ஒரு மேட்ச் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா மேட்ச்சுக்குமே வந்து 6 பிளேயரை வந்து காட்டுவேன். சரிங்களா? என் வீடியோவில் எல்லா மேட்ச்சுக்குமே 6 பிளேயர் காட்டுவேன். இந்த 6 பிளேயரில் ஒரு மேட்ச் வந்து கேப்டன் பாஸ் ஆகலைன்னா அடுத்த மேட்ச் கட்டாயம் கேப்டன் பாஸ் ஆயிரும். 2 மேட்ச் ஒரு வேலைலாம் இதில் கேப்டன் பாஸ் ஆகாமல் போச்சுன்னா 3வது மேட்ச்லாம் சிவிசியே பாஸ் ஆகும். இந்த 6 பிளேயரில் நான் காட்டுறேன். அந்த 6 பிளேயரில் சரிங்களா? என்னுடைய பாயிண்ட் வந்து மோஸ்ட்லி நான் வந்து அதுக்காக தான் அந்த 6 பிளேயர் வந்து காட்டுறது. இப்போ இந்த மேட்ச் இப்போ நேற்று மேட்ச்சில் கேப்டன் வைஸ் கேப்டன் 2மே பாஸ் ஆயிடுச்சு. இந்த மேட்ச்சுக்கு எப்படி திரும்ப நடக்கும்? மோஸ்ட்லி இந்த 6 பேரில் ஒரு கேப்டன் வந்து வரலாம். வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் லோ பிக்லேருந்து வர மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். வேணா இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு மாதிரி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நேற்று வந்து சிஎஸ்கேக்கு வந்து நான் ஃபேவரட் டீம் போட சொன்னேன். பட் சிஎஸ்கே வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது ஒரு சில மேட்ச் இந்த மாதிரி எதிர்பாராமல் நடக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் படி சொல்லணும்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு 6 பேர் காட்டுவேன். அவங்க வந்து ஹை பர்சன்டேஜில் இருப்பாங்க. கட்டாயம் அந்த 6 பிளேயரில் வந்து ஃபெயிலியர் பண்ணுவாங்க. அதுக்கோசரம் தான் அந்த 6 பேரை காட்டுவேன். திடீர்னு ஒரு பிளேயர் லைனை போட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்னொரு பிளேயர் அதே இடத்துல ஃபில் பண்ண வருவார். அந்த பிளேயர் வந்து நம்ம நோட் பண்ணணும். இந்த 2 விஷயத்த வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்து 6 பிளேயர் லோ பிக்லேருந்து காட்டுவேன். அந்த லோ பிக்கில் வரக்கூடிய 6 பிளேயரில் ஒரு 2 பேர் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில டைமில் 3 பேர் 4 பேர் கூட வந்துடுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த மேலே இந்த 6 பேர் காட்டுறேன் இல்லைங்களா, அதில் 2 பேர் தான் வந்திருப்பாங்க. அப்போ அந்த லோ பிக்கில் வரப்போ 3 பேர் வந்துடுவாங்க. இதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணாவே போதும். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த 6 பேர் இருக்காங்க. யூனிவர்சல் கேப்னா திராவிட் செட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. வைஸ் கேப்னா என்ட்ரி கிளாஸ்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, திராவிட் செட்டு லாஸ்ட் மேட்ச் 100 போட்டான், அதனால் வந்து கேப்டனை ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன் திராவிட் செட்டை வந்து இந்த மேட்ச்சுக்கும் மறுபடியும் கேப்டனை ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, ஏப்ரல் 20, 2016 முதல்ல திராவிட் செட் வந்து ஐபிஎல்ல கால் பதிச்ச நாள். ஓகேங்களா? அதுக்காக தான் திராவிட் செட்டை மோஸ்ட்லி இந்த மேட்சும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க கேப்டனா. அடுத்த பிளேயர் என்ட்ரி கிளாசன் வந்து எப்போ அதே சேம் 20 ஏப்ரல் 2018 இவர் வந்து ஏப்ரலில் ஐபிஎல்ல டெபியூ பண்ணார். சரிங்களா? இந்த 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப 2 பேரும் நல்ல ஃபார்மில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் மோஸ்ட்லி யூசர்ஸ் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த 2 பிளேயர்களும் பார்க்குறப்ப ஃபேண்டசி டாப் பிக்ஸ்னு பார்க்குறப்போ என்ட்ரி கிளாசன், ரிஷப் பண்ட் 2 பேர் இருக்காங்க. இந்த டீமில் என்ட்ரி கிளாசன் அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க. டெல்லி பக்கம் ரிஷப் பண்ட் அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா?
இப்போ நேற்று நடந்த மேட்ச்சில் ஃபேண்டசி டாப் பிக்ஸாக யார் இருந்தாருன்னா சிவம் தூபே ஃப்ளாப் ஆகிட்டார். இன்னைக்கு நடக்கிற மேட்ச்சில் யார் இருக்காரு? ஹென்ரி கிளாசன். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ட்ராப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இவர் ஒரு பெரிய பிளேயரு அப்படிலாம் கிடையாது. ஃபேண்டசி டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து தாராளமாக நம்ம ரிமூவ் பண்ணுறது யோசிக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வருது. இப்போ கிளாஸனை வந்து ரிமூவ் பண்ண உனக்கு பிடிக்கலையா, அப்போ வச்சுக்கோ, அவ்வளோதான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும்னா, நேற்று மேட்ச்சில் ஃபேண்டசி டாபிக்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மேபி இந்த மேட்ச் வரலாம். அதனால் கிளாஸ்னு போகிறது வந்து சேஃபாக இருக்கும். திராவிட் செட்டு லாஸ்ட் மேட்ச் 100 போட்டார். மேபி இந்த மேட்ச் ஃபார்ம் கண்டினியூ ஆகணும்னா எடுத்துக்காங்க, எல்லாம் ட்ராப் பண்ணி பாருங்கள். அடுத்தது டி ஸ்டப்பு. இவருக்கு வந்து என் ஃபேண்டசி டாப்பிக்கில் இருக்குன்னா மேபி பவுலிங்கும் பண்ணுறாரு. திடீர்னு லாஸ்ட் மேட்ச்சில் கூட பாருங்கள் விக்கெட் எடுத்திருந்தார். பேட்டிங்கில் வந்து பெருசாக ரன் அடிக்கல. 2 சிக்ஸ் அடிச்சா வந்து 100 சிக்ஸஸ் வந்து ரீச் பண்ணுவார். மேபி டெல்லியோட டாப் ஆர்டர் வந்து கொலாப்ஸ் ஆகுதுன்னா இந்த பிளேயர் நின்று மேட்ச் எடுத்துகிட்டு போவார். அதனால் சேஃபாக வேணும்னா வச்சுக்கோங்க. அடுத்த பிளேயர் அக்சர் பட்டேல் கம்பல்சரி 4 ஓவர் போட்டுறாரு. சன்ரைசர்ஸ்க்கு எதிராக விளையாடின எல்லா மேட்ச்லையும் மோஸ்ட்லி 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துடுறாரு. அதனால் ஆல்ரவுண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல் சேஃபாக இருக்கும், அதனால் வச்சுக்கோங்க. பேட் கமின்ஸ்னா இவர் வந்து 1 or 2 விக்கெட் எடுக்கிறாரு. பட் இவரோட வீக்னஸ் என்னென்னா தொடர்ந்து 10 மேட்ச் 1 2 1 2 இல்லை 3 இந்த மாதிரி விக்கெட் எடுத்துகிட்டே இருக்காரு. இந்த மேட்ச் வந்து 11வது மேட்ச். வேணும்னா இவர் வந்து ட்ராப் பண்ணி பாருங்கள். இந்த 3 பேரில் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணோம்னா பேட் கமின்ஸ் வந்து ட்ராப் பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த 3 பேரில் ஒரு பிளேயர்னா ரிசர்வ் பண்ணிட்டு வந்து ட்ராப் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபேண்டசி டாப் பிக்ஸில் இருக்காரு. மேபி ரெண்டுமே கிளிக் ஆகுமான்னு தெரில. அதனால் நான் ரிஸ்க்காக வேணும்னா இவன் வந்து ட்ராப் பண்ணி பாருங்கள். நான் எப்பவுமே 4 பேட்டர்ன் தான் கொண்டு போவேன். ஆனால் 1 2 3 4 இந்த 4 பேர் கிளிக் பண்ணுறேன். சேஃபாக வேணும்னா ரிசர்வ் பண்ணிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை ட்ராப் பண்ணி பாருங்கள். மெயினாக நான் ட்ராப் பண்ண போகிறது பேட் கமின்ஸ் வந்து இந்த மேட்ச் ட்ராப் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் வைஸில் லோவாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பார்க்கலாம். இந்த 6 பேரில் இந்த 2 பேருமே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இவனுங்க தீபாவளி பொங்கல் மாதிரி. எனக்கு என்ன ஒன்று ட்ரீம் டீம் வந்து டீமை அடிச்சு விட்டு போயிடறானுங்க, எல்லாம் வரவே மாட்டானுங்க சுத்தமாக. அதனால் பிடிக்காது. பட் சுமித் குமாரை பொறுத்த வரைக்கும் இது வந்து 50வது T20 மேட்ச். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பிளேயர் ஜெயதேவ் உனத்கட். இது வந்து முக்கியமான ஆப்ஷனுங்க. வெறும் 4% தான் பிக் பண்ணிக்கிறாங்க. ஜெயதேவ் உனத்கட்டோட 100வது IPL மேட்ச் இன்னைக்கு. வெறும் 4% தான் இருக்கிறாரு. அதே போல் 95 விக்கெட் எடுத்திருக்காரு ஓவரால் IPL மட்டும். ஜஸ்ட்டு 5 விக்கெட் எடுத்தால் 100 விக்கெட்டை ரீச் பண்ணுவார். இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து திடீர்னு விக்கெட் எடுப்பாங்க. வேணும்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பிளேயர் இஷாந்த் சர்மா. பர்சன்டேஜஸ் கம்மியாக இருக்காரு. இஷாந்த் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அருண்ஜேட்லி ஸ்டேடியம் அப்படின்னாவே அந்த கிரவுண்டில் வந்து அதிகமாக விக்கெட் இவருக்கு தான் விழுந்திருக்கு, டெல்லி பக்கம். அதனால் இவரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாய் ஓப் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கக்கூடிய பிளேயர் தான். பட் வந்து ஃபார்ம் வைஸ் ரொம்ப புவராக இருக்குது. மேபி ஃபார்முக்கு வரலாம். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். எனக்கு வந்து இந்த 2 பேரும் பிடிக்காது. நான் ட்ரை பண்ணி பார்க்க மாட்டேன். மோஸ்ட்லி இந்த 4 பேரில் யாராச்சும் ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குவோம். அதே போல் இன்றைக்கி மேட்ச்சுக்கான பேட்டர்னா இப்போ கண்டினியூவாக 2 மேட்ச்சுக்கான 4 பேட்டர்ன் வந்து கிளிக் ஆகிருக்கு. மேபி இந்த மேட்ச்சும் 4 பேட்டர்ன் வருமானு டவுட்டு தான். 2 3 5 இந்த 3ல் ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் கொண்டு போங்க. 2 3ன்றது ரொம்ப ரிஸ்க்கு. சேஃபாக வேணும்னா 5 கூட கொண்டு போங்க. ஒரே ஒரு பிளேயரை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு 5 கொண்டு போயிருங்க. இல்லை ப்ரோ நான் ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன்னா 2 இல்லை 3 ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பிளேயர் பேட்டில்னு பார்க்குறப்ப புவனேஸ்வர் குமார், பிருத்திவிஷா 2 டைம் அவுட் எடுத்திருக்காரு. அடுத்தது உனத்கட்டு ரிசர்வ் பண்ணிட்டு 2 டைம் அவுட் எடுத்திருக்காரு. ஆப்போசிட் சைடுன்னு பார்க்குறப்ப அக்சர் பட்டேல் தான் மெயினாக. அபிஷேக் சர்மா வந்து அவுட் எடுத்திருக்காரு 2 டைம். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் வைஸாக அதிகமாக இருக்கக்கூடிய அந்த 11 பிளேயர்ஸில் குல்தீப் யாதவை பொறுத்த வரைக்கும் நல்லா பவுல் பண்ணுறாரு. பட் ஸ்பின்னர்ஸை வந்து அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய அந்த சன்ரைசர்ஸில் பார்த்தல அபிஷேக் சர்மா, கிளாசன் 2 பேரும் வந்து ஸ்பின்னர்ஸை வந்து அட்டாக் பண்ணி ஆடுறாங்க. ஸோ ரிஸ்ட்டு ஸ்பின்னர்னு பார்க்குறப்ப இந்த பிளேயர் பாலில் மேபி இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் அவுட் ஆகலாம். ரிஸ்க் இருக்குதுன்னா அந்த 2 பிளேயர் மேலே ட்ரை பண்ணி பாருங்கள். கலீல் அகமது வந்து என் ஃபேண்டசி டாபிக்ஸ்னால் நான் சொல்லியிருக்கேன் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துனே இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல் சன்ரைசர்ஸ்க்கு எதிராக ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. நான் வந்து இந்த மேட்ச்சில் யார் ட்ராப் பண்ணி பார்ப்பேன்னா பேட் கமின்ஸ் சொல்லியிருக்கேன் ட்ராப் பண்ணுறேன்னு. ஐடம் மார்க்ரம் ட்ராப் பண்ணுறேன். பேட்டிங்கில் வந்தால் மட்டும்தான் பாயிண்ட் கிடைக்குது, இல்லைனா வந்து பவுலிங்கில் பாயிண்ட் கிடைக்கிறதில்ல. அதனால் மார்க்ரம், பேட் கமின்ஸ் 2 பேர் மாதிரி ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். சேஃபாக மூவ் பண்ணுறதுனால அக்சர் பட்டேல், திராவி செட்டு, ஹென்ரி கிளாசன், ஸ்டப்பு, அப்புறம் குல்தீப் யாதவ் இந்த 5 பிளேயர் சேஃபாக சொல்லியிருக்கேன்.
மீதி பிளேயரில் நீங்கள் உங்கள் ஆப்ஷனில் எடுங்க. டீமை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒப்பீனியனில் எப்பயுமே டீம் எடுங்க. அதுதான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. வேறு ஏதாச்சும் ஸ்டாட்ஸ் வேணும்னாலே சொல்லுங்கள், அனுப்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.